அன்பான மிஸ் அண்ணாச்சி நேயர்களுக்கு வணக்கம். சமய சுத்தம் இருந்தால் வாழ்வில் எதையும் வெற்றி கொள்ளலாம் என்பதற்கு திரையுலகில் கொடிகட்டி பறந்த ஜாம்பவான் கலைவாணர் NSK என்ற அன்போடு மக்களால் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய ஐயா NS கிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பர்களே, அவர் ஒரு முறை உணவகத்திற்கு சாப்பிட சென்றுள்ளார். அப்பொழுதெல்லாம் சர்க்கரை தட்டுப்பாடு, சர்க்கரை யாருக்கும் தருவதில்லை. அப்பொழுது தோசையில் சர்க்கரை தொட்டு சாப்பிடுவது நம்முடைய மக்கள் வழக்கமாக இருந்தது. அப்பொழுது ஓட்டல் உரிமையாளர் ஒரு போர்டில் இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று எழுதியிருந்தார். நம்ம NS கிருஷ்ணா ஐயா அதை படித்துவிட்டு உள்ளே சென்றார். உள்ளே சென்று ஒரு தோசையை வாங்கினார். மறுபடியும் இன்னொரு தோசை கேட்டார். உணவக ஊழியர்களும் ஒரு தோசைக்கு இவர் தொட்டுக்கொள்ள எதுவும் கேட்கவில்லை என்று ஆச்சரியத்தோடு மறுபடியும் ஒரு தோசை எடுத்து வந்து கொடுத்தார்கள். இப்பொழுது ஊழியரை பார்த்து சர்க்கரை கொடுங்கள் என்றார். உடனே பணியாளர், ஏங்க அங்கே போர்டை பார்க்கலையா, அங்கே என்ன எழுதியிருந்தது, நீங்கள் தான் சொல்லணும் அப்படி என்று அவர் போய் போர்டை எடுத்து கொண்டு வந்தார். இன்று முதல் இதில் என்ன எழுதுக்கு படிங்க, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை. ஆமாம், இன்று முதல் தோசைக்கு தானே சர்க்கரை இல்லை, ரெண்டாவது தோசைக்கு சர்க்கரை கொடுங்க அப்படி என்றார் NSK அவர்கள். உடனே மிரண்டு போன ஊழியர்கள் ஓட்டல் உரிமையாளர்கள் கூறினார்கள். அவரும் எதுவும் செய்வது அறியாமல் சர்க்கரை கொண்டு கொடுத்து விட்டார்கள். அவர் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டார். மறுநாள் இப்படி எழுதினால் தவறு என்று நினைத்து அவர்கள் வேறு ஒரு வகையாக எழுதி வைத்திருந்தார்கள். NS கிருஷ்ணா அவர்கள் மறுநாள் உணவகத்துக்கு சாப்பிட வந்தார். போர்டை படித்தார். இனிமேல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று எழுதியிருந்தது. நம்முடைய ஐயா NSK ஐயா அவர்கள், கலைவாணர் அவர்கள் உள்ளே சென்று அமர்ந்து தோசை கொடுங்கள் என்றார்கள். தோசை கொடுத்தார்கள். மறுபடியும் இன்னொரு தோசை கேட்டார்கள். தோசை ஊழியர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். உடனே NSK ஐயா சர்க்கரை கொடுங்கள் என்றார். போர்டை படிக்கலையா, மறுபடியும் வந்துட்டீங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு? பிரச்சனை ஒன்றும் இல்லையா, நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதைத்தான் நான் கேட்குறேன். இனிமேல் தோசைக்கு தானே சர்க்கரை இல்லை, கீழ் தோசை கொடுங்க அப்படின்றார். ஊழியர் ஆச்சரியத்தில் வாயடத்தி போனார். உரிமையாளரிடம் சென்று கூறினார், ஐயா இப்பொழுதும் நம்ம எழுதுறது தப்பு போல இருக்குங்க ஐயா, அவர் சர்க்கரை கேட்க என்றார். உடனே உரிமையாளர் அந்த போர்டை எடுத்து கொண்டு வந்தார். என்ன ஐயாண்டார், இனிமேல் தோசைக்கு சர்க்கரையில் தானே எழுதிருக்கீங்க, கீழ் தோசைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். உடனே உரிமையாளர் சர்க்கரையை கொடுத்து விட்டு ஆச்சரியமாக இவருடைய சமயோசித்த புத்தியை எண்ணி வியந்தார். இது சிரிப்பதற்கு மட்டுமல்ல, சிந்திக்கவும் ஏதுவாக இருக்கிறது நேயர்களே. இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நம்முடைய NSK ஐயா வாழ்வில் நடந்திருக்கிறது. நீங்களும் இதை சிந்தித்து பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி இருப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது மீச அண்ணாச்சியின் சிந்திக்கவும் சிரிக்கவும் ஒரு பகுதி. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.